ஸோ வணக்கம் மக்களே. இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ அன்ராப் பண்ணிடலாம். நான் வந்து ஆல்ரெடி ஆஃப்கோர்ஸ் அன்ராப் பண்ணிட்டேன். அன்ராப் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டேன். ஸோ அதனால் ஒரு வீடியோ ஒரு இதுக்காக ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக மறுபடியும் அன்ராப் பண்ணுறேன் உங்களுக்காக. இதுதான் ஹெல்மெட். இப்படி இருக்குது சொல்லுங்கள். நானும் யூடியூப்பில் என்னென்னமோ சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கலரில் கரெக்டாக ஒரு வியூ கிடைக்கிற மாதிரி வீடியோவே இல்லை. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சைட் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ. பார்த்திங்கன்னா அப்படியே ஏஜிவி ஷேப் லைட்டாக வருது. அதுக்கடுத்து இது இன்னும் ஒரு சைடு வியூ. இது வந்து ஒரு இன்டர்காம். இது வந்து ஏஜாஸ் Q8 மெஷ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இது யூஸ் பண்ணிட்டு போடுறேன். ஹெல்மெட்டும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, இதுவும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு இது தனியாக ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ இது சைடு வியூ. இது ஸ்பாய்லர் வந்துடுது. 2 வெண்ட் இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து இது பேக் வந்து இந்த வியூ இருக்குது. TT Revo ISI L சைஸு 1550 ±50 கிராம். ஸோ L சைஸு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா KYT பேடிங்கில் KYT இது இருக்குது. எமர்ஜென்சி புல் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, இதை ஒரு புல் பண்ணால் எல்லா பேடிங்கும் சேர்ந்து வந்துடும். இந்த சைடும் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. சின் ஸ்ட்ராப் இருக்குது. இது வந்து டீரிங்கு. ஓகேவா. இது வந்து வயரிங் ஃபார் இன்டர்காம். ஸோ இதுதான் ஹெல்மெட்டு. ஸோ இந்த வைசரில் ஃபஸ்ட்டு என்னென்னா, கிளியர் வைசர் தான் இது. நான் வந்து இரிடியம் இதுவும் போல். இது வந்து பின் லாக் இருக்குது. இங்கே ஒரு லாக் இருக்குது. ஸோ இந்த லாக் வந்து எப்படின்னா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் இதை எடுக்கணும். லாக்கும் இப்படி இதை வச்சு இப்போ தான் அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா இதுதான் லாக்கு. இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தூக்கணும். ஸோ KYT பிராண்டிங் இங்கே இருக்குது. பேடிங் நல்லா ஃபிட் இருக்குது. நல்ல ஃபிட்டு. ஸ்குவீஸ் பண்ணுது கரெக்டாக இருக்குது. இரிட்டேட்டிங்காக இல்லை. ஓகே. ஸோ அடுத்து வந்து வெண்ட். இங்கே ஒரு வெண்ட்டு சொல்லிட்டேன். இது வந்து இது அமுக்குனா அன்லாக்கு. ஸோ இங்கே 2 வெண்ட்டு. அப்புறம் வேறு என்ன, இது ஸ்பாய்லர் நான் சொல்லிட்டேன். மெஷ் பின்னாடி இருக்குது. ஸோ இதுதான் ஹெல்மெட். ஸோ நான் இந்த ஹெல்மெட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி MT Thunder 3யும் பார்த்தேன். Thunder 3 SV Pro Thunder 3யும் பார்த்தேன். ரெண்டுமே நான் போட்டு பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு கொஞ்சம் வெயிட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் கரெக்ட் ஃபிட்டாக இருந்துச்சு. ஆனால் வெயிட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த ஹெல்மெட்டில் எனக்கு அவ்வளோவா வெயிட் தெரில. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இதில் வந்து அந்த கூலிங் இது வராது. அது பேர் என்னது, இங்கே ஒன்று அமுக்குமே, என் பேர் மறந்து போச்சு. இன்னொரு வைசர், டபுள் வைசரில் அந்த கூலிங் வைசர் வராது. ஸோ இது மட்டும்தான் இருக்கும். நான் அது வேணான்னு நினச்சேன். பட் அது நல்லா யூஸ்ஃபுல் தான். பட் வேறு வழி இல்லை. இந்த ஹெல்மெட் ஷேப் எனக்கு பிடிச்சது. பிராண்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஷெல்லும் நல்லா ஹார்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இதுவே செலக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் MT அந்த பிராண்டு அந்த இது விற்கிறவங்க, அவங்க தான் சென்னையிலேருந்தே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, MTலேருந்து அவ்வளோவா சப்போர்ட் கிடைக்கல. ஸோ கரண்ட் வர போயிடுச்சு. ஸோ MTலேருந்து அவ்வளோவா சப்போர்ட் கிடைக்கல. எதாவது ஸ்பேர் பார்ட்ஸு எதுவுமே வந்து நீங்கள் நினச்சாலும் கிடைக்காது. ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அவைலபிலிட்டி அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒய் நாட் இதுவே எடுக்கலாம். இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதை எடுத்துட்டேன். ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து அந்த வைசர் இது எடுத்துடுறேன். இது ஏஷியன் ஃபிட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இதை எடுத்து இதை அப்படி இந்த பக்கம் வச்சுருவோம். அப்புறம் இது L சைஸ். இது நான் வந்து ஆக்சரில் M சைஸ் வச்சுருந்தேன். இதில் வந்து L சைஸ் தான் ஃபிட் ஆகுது. ஸோ என்னோடய பழைய ஹெல்மெட் வந்து இதுதான் என் பழைய ஹெல்மெட்டு, ஆக்சர் அப்பெக்ஸ். ஸோ இது வந்து இது வாங்கி 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதில் என்னென்னா, நல்லா லூஸாக ஃபிட் ஆகும். தடன்னு ஆடிட்டே இருக்கும். சவுண்டு நல்லா கேட்கும். உள்ள வின் நாய்ஸு. ஸோ அதனால் இதுலேருந்து அப்கிரேட் பண்ணும்போது நான் அடுத்து அப்பெக்ஸ் பார்த்தேன். இது அப்பெக்ஸும் என்னோட தான். ஸோ இந்த அப்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் ஆக்சரோட ஒரு அப்கிரேட் மாதிரி இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. 1600 ±50. இதுவும் L சைஸ் தான். இது கொஞ்சம் நல்லாவே வெயிட் இருக்குது. ஆனால் ஆக்சர்லேருந்து நல்ல ஒரு அப்கிரேடு தான். ஆனால் அதுலேருந்து அப்கிரேட் இது KYT.
ஸோ இதுலேயும் நான் இன்டர்காம் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் இன்டர்காம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே மெஷ்ஷு தான். ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு மெஷ்ஷுனா என்னென்னா அட் அ டைமில் 4 கனெக்டர் 3 கனெக்டர் 6 பேர் கனெக்ட் பண்ணி அட் டைமில் பேசிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே காலி. நோஸ் பேடு போயிடுச்சு, அந்த டபுள் வைசர் உடஞ்சிருச்சு, பின்னாடி இருக்க வைசரும் போயிடுச்சு. ஸோ இதிலேருந்து நான் அப்கிரேட் ஆகி KV80 எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பைக்னா வாக் அரவுண்ட் வியூ சொல்லலாம். இது என்ன வியூன்னு தெரில. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து இன்னொரு தடவை சைட் ப்ரொஃபைல் வியூ, இது வந்து பேக் வியூ. ISI பிராண்டிங்கும் இருக்குது. இன்கேஸ் எல்லா ஹெல்மெட்டும் ISI வாங்கணுன்ட்டாங்க. இது இன்னொரு சைட் வியூ. இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ நான் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த சைட்லேருந்து வரேன். ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு என் ஹெட்லேருந்து பாருங்கள். ஸோ இதுதான் ஹெல்மெட் வியூ. நான் பேசுகிற கேக்குதான்னு தெரில. ஸோ இது சைட் வியூ, இதுதான் இது சைட் வியூ, இது சைட் வியூ, இது சென்டர் வியூ வித் வைசர். ஸோ இந்த சவுண்டு வரணும், அப்போ தான் லாக் ஆகிருக்குன்னு அர்த்தமா. ஸோ இது நான் எடுக்கும் போது ப்ரெஸ் பண்ணி அன்லாக். இது இன்னொரு சைட் வியூ, சைட் வியூ, இது அபோவ் வியூ. பேக் வியூ என்னால் திரும்ப முடியாது, ஏன்னா சேரில் உட்காந்துருக்கேன். நான் பேசுகிற கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, இங்கே ஒரு வெண்ட்டு, இங்கே 2 வெண்ட்டு. நல்லா ஸ்னக் ஃபிட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. வெயிட்டும் எனக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. திறந்துட்டு பேசுகிறேன். இது திறக்கிறதா கொஞ்சம் பழகணும். வெயிட்டும் எனக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. ஸோ என்னென்ன நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் வெயிட் அவ்வளோவா எனக்கு தெரியவே இல்லை. நான் ஆக்ஸ்ஆர் போட்டதுக்கும் ஆக்சஸ் போட்டதுக்கும் MT போட்டதுக்கும் இது நல்ல வித்தியாசம் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த அது இப்போ நான் இன்டர்காம் வச்சது அந்த பேடிங் உள்ளே இருக்கும். ஸோ அது கூட எனக்கு அவ்வளோவா டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ விண்ட் நாய்ஸ் எப்படி இருக்குது, வெயிட் எப்படி இருக்குது, வண்டி ஓட்டும் போது ஏரோடைனமிக்ஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோ ஏதாவது ரைடு போனால் போடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.